ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், how are you? ரொம்ப நாள் கழிச்சு அம்மைஸ் கிச்சன் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி என் தம்பி ஒரு வீடியோ போட்டான். சரி நாமளும் இன்றைக்கி செஞ்சலான்னு பார்த்தா எங்கள் அம்மா இன்றைக்கி வீட்டில் இல்லை. அவங்க இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்கிறாங்க, அதை வச்சு நம்ம ஒரு ஃபிஷ் கிரில் பண்ண போகிறோம். சரி ஓவன் பண்ணலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் ஓவனே இல்லை. சரி அவங்க ஒரு கிரில்லு மிஷின் ஏதோ ஒன்று வச்சுருக்குறாங்க, அதை வச்சு பண்ணலான்னு இருக்கிறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிரில் செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் நாட்டுக்கோழி வச்சு ஒரு முட்டை குழம்பு செஞ்சுருக்குறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் இருக்குது, முட்டையும் இருக்குது. இது வேணும்னா கமெண்டில் டேக் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன டேக் பண்ணுறேன்னா ப்ளூ கலர் ஆட்டினா கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, ஃபிஷ்ஷை நாங்கள் ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்சிட்டோம். உங்களுக்கு வேணுன்னா இந்த இன்க்ரீடியன்ஸு சைடில் நாங்கள் காமிக்கிறோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு வெறித்தனமான ஃபிஷ் காத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு தோசைக்கல் எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடு ஏறுத்தும் தோசைக்கல் சூடு ஏறிடுச்சா, இப்போ கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டிங்களா? எண்ணெய் ஊற்றினோன்னே பெரிய ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து மேலே போடணும். போட்டு அது கொஞ்சம் வேகணும். அது நல்லா சிறுஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். அடுத்து கருவேப்பிலை நல்லா இவ்வளோ எடுத்துக்கோங்க, ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டீங்க. அது ஹீட் ஆனோடனே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க, இருந்தால் உங்கள் கை கால் அடிப்படை சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபிஷ் எல்லாத்தையும் இது மேலே வைக்க போகிறோம். வச்சிட்டோம். 1, அடுத்து 2. ஃப்ரெண்ட்ஸு எனக்கு பயமாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா மட்டும் வைக்கிறாங்க, அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. 3. உங்கள் தோசைக்கல்ல இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. எங்களால் ஒரு 5 பீஸ் 4 பீஸ் வைக்க முடியும். 5-6 பீஸ் வச்சிட்டோமா? ஃபஸ்ட்டு கிரில் மிஷின் எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. அடுத்து அது நல்லா சூடு ஏறணும். அடுத்து இங்கே மீனை பார்த்தீங்கன்னா, மீன் நல்லா அந்த கிரேவியெல்லாம் நல்லா திக்காகி ஒட்டிருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது நல்லா 2 வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லான கிரேவியெல்லாம் ஒட்டிக்கும். உங்கள் சைடு நல்லா கிரேவி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம கிரில்லில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எடுத்து கிரில்லில் போட போகிறோம். பாருங்கள், பார்த்து வச்சாச்சு. ஒரு 2 பீஸ் வச்சா போடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கிரில் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா 4 கூட வைங்க. அது பாருங்கள், இப்போ எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வாட்டி திருப்பினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்பைசி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க மேலே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எம்மையான ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி வச்சுருக்கிற பிளேட்டில் வச்சாச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இப்படி போட்டாச்சு மேலே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா லைட்டாக பெப்பர் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் எடுத்து மேலே இப்படி போட்டுக்கோங்க. லெமனையும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லெமன் கொஞ்சம் சுவையான மணமான அற்புதமான ஃப்ரெஷ் கிரில் ரெடி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை போடுறோம். பாய்.